2018ஆம் வருஷம் நாமக்கல்ல இருக்கிற ரொம்பவும் பிரபலமான ஒரு பிரைவேட் ஸ்கூல் ஹாஸ்டல். சுத்தியும் அடர்ந்த பனி, கும்முருட்டு, எந்த சத்தமும் இல்ல. ஆனா அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அமானுஷ்யமும் நெஞ்ச உலுக்குற ஒரு துயரமும் காத்துக்கிட்டு இருந்துச்சு. சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு இந்த தொகுப்புல நாம பார்க்க போறது வெறும் ஒரு திகில் சம்பவம் கிடையாது. அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்க ஒரு உண்மைய பத்தி. உள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு சுத்தமான சைவன், அதாவது வாழ்நாள் முழுக்க அசைவ உணவை தொடாத, அத பார்த்தாலே அருவருப்பு படுற ஒரு பையன் நள்ளிரவுல இருட்டறையில உட்காந்துக்கிட்டு குப்பையில வீசப்பட்ட பச்சை கோழி எலும்புகளை வெறித்தனமா கடித்து குதறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானா, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அவனுக்குள்ள புகுந்த அந்த அமானுஷ்யம் என்ன? இந்த விடை தெரியாத மர்மத்தை நோக்கி தான் இப்ப நாம பயணிக்க போறோம். இப்போ குணாங்கிற பையனை பத்தி பாப்போம். இவன் ரொம்ப துருதுருப்பான பையன், கடவுள் மறுப்பாளர், பேய் பிசாசு இதெல்லாம் சுத்தமா நம்பாத ஒரு தைரியசாலி. அது மட்டும் இல்லாம சுத்தமான சைவமும் வேற. இவனை திருத்தணும் அப்படிங்கறதுக்காகவே இவனோட அப்பா இந்த கடுமையான ஹாஸ்டல்ல கொண்டு வந்து சேர்த்தார். இவனோட ரூம்மேட்ஸ் தான் கோகுல், ராம், அப்புறம் இன்னும் 2 பேர். இவங்க அப்படியே குணாவுக்கு ஆப்போசிட். கடவுள் பக்தி அதிகம், அமானுஷ்யங்கள் ரொம்பவே நம்புறவங்க. இப்படி முற்றிலும் மாறுபட்ட இவங்க 5 பேரும் தான் அந்த 48வது அறையில ஒன்னா தங்க வைக்கப்பட்டாங்க. அந்த ஹாஸ்டலோட ரூல்ஸ் ரொம்பவே கடுமையானது. அதிகாலை 4 மணிக்கே எழுந்து படிக்கணும். வார்டன் கருப்பையாவோட தீவிர கண்காணிப்பு எப்பவுமே இருக்கும். சத்தமா பேசுறதுக்கோ விளையாடுறதுக்கோ கொஞ்சம் கூட பர்மிஷன் கிடையாது. ஆனா இதுல ஒரே ஒரு விதிவிலக்கு என்னன்னா, 2 வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை நைட்டு காட்டப்படுற சினிமா. அப்படி ஒரு வெள்ளிக்கிழமை நைட்டு அவங்க பார்த்த படம் தான் விஜய் சேதுபதியோட பீஸா. அந்த த்ரில்லர் படத்தை பார்த்துட்டு வந்ததும் குணாவுக்கும் அவனோட நண்பர்களுக்கும் நடுவுல பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விவாதமே வெடிச்சுது. இந்த விவாதத்துல பேயெல்லாம் கிடையாதுன்னு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு குணா சவால் விட, அவனோட நண்பன் ராம் பொங்கல் லீவுக்கு ஊருக்கு போயிட்டு திரும்பும்போது ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வர்றான். அதுதான் ஓஜா போர்டு. எழுத்துக்கள், நம்பர்ஸ், அப்புறம் சில குறியீடுகள்லாம் இருக்கிற இந்த போர்டு ஆவிகள் கூட பேசுறதுக்காக அமானுஷ்ய ஆராய்ச்சியாளர்களால பயன்படுத்தப்படுற ஒரு கருவி. உனக்கு உண்மையிலே தைரியம் இருந்தா இதுல விளையாடி பாரு அப்படின்னு நண்பர்கள் குணாவை தூண்டி விடுறாங்க. இப்போ அவங்க எப்படி இந்த விளையாட்டை ஆரம்பிச்சாங்கன்னு பாப்போம். முதல்ல ரூம்ல இருந்த சாமி படங்கள், விபூதி எல்லாத்தையும் வெளியில வச்சுட்டாங்க. நள்ளிரவுல லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மெழுகுவர்த்திய மட்டும் ஏத்தி வச்சாங்க. போர்டுல இருந்த ஒரு 2 ரூபா காயின் மேல 5 பேரும் அவங்க விரல்களை வச்சாங்க. ஆனா 1/2 மணி நேரமாகியும் எந்த ஆவியும் வராததால குணாவுக்கு பொறுமை போயிடுச்சு. தான் எங்கேயோ கேள்விப்பட்ட ஒரு தவறான வழியை அவன் யூஸ் பண்ணான். ரத்தம் கொடுத்தா ஆவி வரும்னு நினைச்சு ஒரு சேஃப்டி பின்னால தான் விரல குத்தி ரத்தத்தை அந்த போர்டின் மேல சிந்தினான். அதுதான் அவன் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. அந்த ரத்தம் சிந்தின மறுகணமே ஒரு ஆச்சரியம் நடந்துச்சு. அந்த 2 ரூபா காயின் சரசரவென வேகமா நகரத் தொடங்குச்சு. வந்திருக்கிறது ஆணா பெண்ணா அப்படின்னு குணா கேட்டதும் BOY, அதாவது பையன் அப்படின்னு அந்த நாணயம் நகர்ந்துச்சு. அப்போதான் குணாவுக்கு ஒரு ஞாபகம் வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தம் பேகை வைக்கிற இடத்துல ஒரு மாணவனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கிடைச்சுது. அதை எடுத்துட்டு வந்து போர்டுக்கு பக்கத்துல வச்சு இது யாரு அப்படின்னு கேட்டான். நாணயம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு காட்டுச்சு. இப்போ எங்கே இருக்கிறியா என்று கேட்டதுக்கு ஹியர், அதாவது இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு பதில் வந்துச்சு. அந்த ரூம்ல ஒரு ஆன்மா தங்களோட இருப்பதை அவங்க உணர்ந்த அந்த நொடி அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. ஓஜா போர்டு விளையாட்டுல ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் இருக்கு. அது என்னன்னா, விளையாட்டை பாதியில நிறுத்தக்கூடாது. ஆன்மா கிட்ட ஒழுங்கா பர்மிஷன் கேட்டுட்டு தான் விடை பெறணும். பயந்து போன குணா குட் பை சொல்லிட்டு விளையாட்டை முடிச்சுக்கலான்னு நாணயத்தை நகர்த்தினான். ஆனா அந்த ஆன்மா நாணயத்தை ரொம்ப ஃபோர்ஸா நோ அப்படிங்கிற வார்த்தைக்கு இழுத்துட்டு போச்சு. ஆன்மா விடைபெற மறுத்ததால பயமும் கோவமும் சேர்ந்த குணா அந்த போர்டை அப்படியே தூக்கி வீசிட்டான். அதாவது மிக முக்கியமான ஒரு விதியை அவன் மீறிட்டான். இந்த விதியை மீறினதுக்கு அப்புறம் விஷயங்கள் எவ்வளோ வேகமா மோசமாச்சுன்னு பாருங்க. சனிக்கிழமை காலையில குணாவுக்கு திடீர்னு பயங்கரமான காய்ச்சல். மதியம் நண்பர்கள் எல்லாரும் சாப்பிட போனப்போ அறையோட மூளையில கரும்புகை மாதிரி ஒரு விகாரமான உருவம் குணாவை நெருங்கி வந்திருக்கு. பயத்துல குணா நண்பன் வச்சிருந்த முருகன் போட்டோவை தொட்ட உடனே ஒரு பயங்கரமான அலறல் சத்தத்தோட அந்த உருவம் ஜன்னல் வழியா வெளியேறிடுச்சு. இது முடிஞ்ச அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் பாத்ரூம் கண்ணாடியில அந்த இறந்த மாணவரோட முகத்தை நேருக்கு நேரா பார்த்து பயந்து மயங்கி விழுந்தான் குணா. ஆனா இதெல்லாம் ஞாயிறு நள்ளிரவு நடக்க போற மிகப்பெரிய கொடூரத்துக்கு வெறும் ஒரு ட்ரெய்லர் தான். சாதாரண குணா எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியும். அசைவத்தை பார்த்தாலே அருவருப்பு படுறவன், விபூதி வச்சா அழிச்சிடுறவன். ஆனா ஞாயிறு நள்ளிரவுல நண்பன் கோகுல் முழிச்சு பார்த்தப்போ குணா குப்பை தொட்டியில வீசப்பட்டிருந்த மீதமான கோழி எலும்புகளை நறுக்கு முழுக்குன்னு வெறித்தனமா கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவனோட முகம் அப்படியே விகாரமா மாறி இருந்துச்சு. இதை தடுக்க வந்த நண்பன் ராம் முகத்துல பீங்கான் தட்டை அடிச்சு உடைக்கிற அளவுக்கு அவனுக்குள்ள ஏதோ ஒரு கொடூரமான சக்தி குடிக்கொண்டிருந்துச்சு. இந்த சத்தமெல்லாம் கேட்டு ஓடி வந்த வார்டன் கருப்பையாவையும் குணா தாக்க பாஞ்சான்.
வேற வழியே இல்லாம வார்டன் தங்கிட்ட இருந்த திருச்செந்தூர் முருகன் விபூதியை எடுத்து குணாவோட நெற்றியில பூசின உடனே தான் அவன் மயங்கி விழுந்தான். ஆனா பிரச்சனை அதோட முடியல. திடீர்னு முழிச்ச குணா ரூம உள்பக்கமா பூட்டிக்கிட்டு சீலிங் ஃபேன்ல தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்க முயன்றான். நண்பர்களும் வார்டனும் சேர்ந்து கதவை உடைச்சு உள்ள போய் தான் ரொம்ப போராட்டத்துக்கு பிறகு அவனோட உயிரை காப்பாத்துனாங்க. மறுநாள் காலை ஒரு சாமியார வரவழைச்சு விசாரிச்சப்போதான் அந்த உண்மைகள் வெளியாச்சு. அந்த ஆன்மாவோட பேரு தினேஷ். 3 வருஷத்துக்கு முன்னாடி அதே 48வது அறையில தங்கி படிச்ச தர்மபுரியைச் சேர்ந்த ஒரு பையன். தினேஷுக்கு மேக்ஸ்னா உசுரு. இன்ஜினியரிங் படிக்கணுங்கிறது தான் அவனோட கனவு. ஆனா அவனோட பெற்றோர்கள் அவனை டாக்டர் ஆக்கணும்னு முடிவு பண்ணி அவனுக்கு விருப்பமே இல்லாத பயாலஜி குரூப்பை வலுக்கட்டாயமா திணிச்சிருக்காங்க. இதனால மார்க் குறைஞ்சதும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், பெற்றோர்கள், சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் அவனை கடுமையா திட்டி அவமானப்படுத்திருக்காங்க. அவனுக்கு அந்த நேரத்துல தேவைப்பட்ட எந்த ஒரு ஆதரவும் கிடைக்கவே இல்ல. சாமியாரு அந்த ஆன்மா கிட்ட பேசினப்போ குணாவோட உடம்புல இருந்துகிட்டே அந்த ஆன்மா கதறி அழுதது. என்னோட வாழ்க்கை என்னோட பெற்றோர்களாலேயே அழிஞ்சு போச்சு, என் உணர்வுகளை யாருமே புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு அது குமுறி அழுதது எல்லாரையும் உலுக்கிடுச்சு. அந்த மன அழுத்தமும் தன்னோட கஷ்டத்தை யாருமே காது கொடுத்து கேட்கலையே அப்படிங்கிற வலியும் தான் தினேஷை அதே 48வது அறையில தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்க தூண்டிருக்கு அப்படிங்கிற உண்மை அங்கிருந்து எல்லாரையும் அதிர வச்சுது. இதுல ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஆன்மா வெளியில போக வச்ச நிபந்தனை தான். தன்னை விளையாட கூப்பிட்டுட்டு பாதிலேயே நிப்பாட்டி அவமானப்படுத்தின கோபத்துல தான் குணாவை பிடிச்சுதான் அந்த ஆன்மா சொல்லுச்சு. ஒரு வழியா சாமியாரோட கட்டளைக்கு கட்டுப்பட்டு குணாவோட உடலை விட்டு போக சம்மதிச்சுது. ஆனா அதுக்கு முன்னாடி தனக்கு நிறைய கோழிகறி வேணும்னு கேட்டுச்சு. ஒரு சுத்தமான சைவனான குணாவோட உடம்ப வச்சு ஒரு பெரிய கோழிகறி விருந்தைய உண்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஆன்மா குணாவை விட்டு முழுமையா நீங்குச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்களா? குணா ஹாஸ்டல்ல இருந்து மாற்றப்பட்டு தினசரி வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு வந்து போற பையனா மாறிட்டான். ஸ்கூல் நிர்வாகம் அந்த மாடி முழுவதையும் அப்படியே காலி பண்ணிட்டாங்க. அந்த 48வது ரூம் நிரந்தரமா பூட்டப்பட்டு மந்திர கயிறுகளால கட்டப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்தப்படாம அப்படியே விடப்பட்டிருக்கு. ஒரு மாணவனோட துயரம் அந்த கட்டிடத்துல ஒரு நிரந்தர வடுவா மாறிடுச்சு. பகுதி 6. இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய உண்மையான பாடம். குழந்தைங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு படிப்பை வலுக்கட்டாயமா அவங்க மேல திணிக்கிறது அவங்கள எவ்வளவு பெரிய மன அழுத்தத்துக்கு கொண்டு போகும்னு இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்களோட உண்மையான ஆர்வத்தை மதிக்காம வெறும் கௌரவத்துக்காக படிக்க வைக்கிறது எப்பயுமே ஒரு பேரழிவுல தான் போய் முடியும். உண்மையான வெற்றி அப்படிங்கிறது ஒருத்தர் தங்களுக்கு பிடிச்ச துறையில சந்தோஷமா செயல்படும்போது மட்டுமே சாத்தியமாகும். அந்த 48வது அறையில நடந்தது வெறும் அமானுஷமோ இல்ல பேய் நடமாட்டமோ கிடையாது. அது காது கொடுத்து கேட்கப்படாத ஒரு குழந்தையோட வலியின் எதிரொலி. தன்னோட கனவுகள் நசுக்கப்பட்டதுனால, தன்னோட குரல் ஒடுக்கப்பட்டதுனால உருவான ஒரு தவிப்பு தான் அது. இறுதியா உங்களை சிந்திக்க தூண்டுற ஒரு கேள்வியோட இந்த தொகுப்பை நான் முடிச்சுக்கிறேன். மன அழுத்தத்தால பாதிக்கப்பட்டவங்களோட ஆன்மாக்கள் இறந்த பின்னாடியும் இப்படி உதவி கேட்டு அழுதுகிட்டு இருக்குதுன்னா, காலம் கடந்து போறதுக்கு முன்னாடியே நம்ம கூடவே வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம குழந்தைங்களோட மனசை புரிஞ்சுக்க நம்ம இப்போவாது தயாரா இருக்கோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.